வணக்கம். இந்த ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான தொகுப்புக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பழைய தமிழ் கிராமிய கதையை தான் முழுமையா அலச போறோம். ஒரு பயங்கரமான சோம்பேறி திருடனுக்கும் மிகச்சிறந்த புத்திசாலியான ஒரு தளபதிக்கும் நடுவுல நடந்த ஒரு அட்டகாசமான எலிப்பூன விளையாட்டை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நேரடியா கதைக்குள்ள போகலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஊரையே ஏமாத்தின ஒரு குற்றவாளி, தேடப்படுற ஒரு திருடன் எப்படி ஒரே ராத்திரியில ஒரு கிராமமே விழுந்து கும்பிடுற ஒரு பெரிய சாமியாரா மாற முடியும்? எந்த ஒரு மந்திரமும் இல்ல, தந்திரமும் இல்ல. வெறும் சூழ்நிலைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தன் எப்படி இவ்ளோ பெரிய ஆளா மாறினா அப்படிங்கறத நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். இது நிஜமாவே ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான பயணம். பகுதி 1. சோம்பேறி திருடனின் தப்பிப்பு. இந்த கதையோட ஆரம்பமே ஒரு சோம்பேறி திருடனை பத்தி தான். உழைக்காமலே எப்படி ஈஸியா சாப்பிடலாம்னு நினைக்கிற ஒருத்தனோட கதை. அதாவது ஒரு பெரிய கிராமத்துல எந்த ஒரு வேலைக்கும் போகாம சின்ன சின்னதா களவாண்டு அதுல கிடைக்கிற காசை வச்சு ரொம்ப ஜாலியா வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தான் ஒரு திருடன். ஆனா அவனோட இந்த சுகமான வாழ்க்கைக்கு திடீர்னு ஒரு பெரிய ஆப்பு வருது. அந்த பகுதியில தொடர்ச்சியா நடக்கிற திருட்டுகளை பத்தி கேள்விப்பட்ட அரசர் ஒரு பயங்கர புத்திசாலியான அதே சமயம் ரொம்ப கண்டிப்பான ஒரு தளபதியை அந்த ஊருக்கு காவலா போடுறாரு. புது தளபதி வந்த உடனே ஊர் முழுக்க போலீஸ், அதாவது படை வீரர்களை நாலா பக்கமும் காவலுக்கு நிறுத்துறாரு. இதனால நம்ம திருடனால பழைய மாதிரி வெளியே தலகாட்டவோ திருடவும் முடியல. சுத்தமா திருட முடியாம போனதால அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடுச்சு. சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா கண்டிப்பா மாட்டிக்குவோன்னு முடிவு பண்ணி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறான். ஊரை விட்டே ஓடி போயிடலாம், ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய திருட்டிட்டு போயிடலான்னு முடிவு பண்றான். சாமியார் மாதிரி ஒரு போலி தாடி மீசையெல்லாம் ஒட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம பக்கத்துல அந்த கோவிலுக்குள்ள புகுந்து அங்க இருந்த நகை பாத்திரங்கள் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ராத்திரியா அந்த ஊரை விட்டே எஸ்கேப் ஆகிடுறான். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. இந்த சம்பவங்கள் எப்படி வரிசையா நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. ராத்திரி முழுக்க நகைகளை திருடிட்டு மூச்சரைக்க ஓடி வர்ற அந்த திருடன் விடியற் காலையில ஒரு சின்ன கிராமத்தை அடையிறான். அங்க இருந்த ஒரு பெரிய ஆலமரத்துல திருடிட்டு வந்த பொருளெல்லாம் பத்திரமா மறைச்சு வச்சுட்டு ரொம்ப டயர்டா இருந்ததால அங்கே படுத்து தூங்கிடுறான். ஆனா காலையில அவன் கண் விடிச்சு பார்த்தா அவனுக்கே பெரிய ஷாக். அந்த கிராமத்து மக்கள் அவனோட போலி தாடி மீசைய பார்த்து அவன் எதை இமயமலையிலிருந்து வந்த பெரிய சாமியாரு நினைச்சு சுத்தி நின்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. பகுதி 2. எதிர்பாராமல் உருவான சாமியார். இப்படி சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு நிலைமையில அவன் எப்படி ஒரு போலி சாமியாரா மாறுனா, அந்த சூழ்நிலை அவன் எப்படி தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டான்னு இப்ப பாப்போம். அந்த திருடனுக்கு உள்ளுக்குள்ள எவ்ளோ பெரிய சந்தோஷம் வந்திருக்கும் நினைச்சு பாருங்க. மக்கள் தன்னை கும்பிடுறத பார்த்ததும் அவனுக்கு ஒரு ஸ்பார்க் வருது. அடடே, இது சூப்பர் ஐடியாவா இருக்கே, நாம இங்கேயே சாமியார் மாதிரி செட்டில் ஆகி திருடின பொருளை கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு சும்மா உக்காந்துகிட்டே ஓசியில இலவசமா சாப்பாடும் சாப்பிடலாமே அப்படின்னு மாஸ்டர் பிளான் போடுறான். மக்களும் அவனுக்கு தேவையான பழங்கள், சுவையான சாப்பாடு, பரிசு பொருள்கள்னு அள்ளி தர்றாங்க. அந்த மரத்தை ஒட்டியே ஒரு சின்ன குடிசையும் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ராஜ வாழ்க்கை வாழ தொடங்குறான் நம்ம திருடன். பகுதி 3. தளபதியின் விசாரணை. இப்ப நாம கதையோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஒரு பக்கம் திருடன் ரொம்ப சுகமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம புத்திசாலி தளபதி சும்மா இருப்பாரா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ இந்த 2 வேற வேற காட்சிகளையும் நாம ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு பக்கம் நம்ம ஆளு, அதாவது திருடன், மக்கள் கொடுக்கிற சாப்பாட்டுல சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா மறுபக்கம் நம்ம தளபதி ஒரு சிபிஐ ஆபீசர் மாதிரி யோசிக்கிறாரு. கோவில்ல அந்த பெரிய திருட்டு நடந்ததுக்கு அப்புறமா ஊர்ல சின்ன சின்ன திருடுகள் கூட நடக்காதத அவரு ரொம்ப ஷார்ப்பா கவனிக்கிறாரு. அப்போ அந்த பழைய திருடன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும், அவன் கண்டிப்பா வேற ஊருக்கு தப்பியிருப்பான் அப்படின்னு முடிவு செய்யறாரு. உடனே தன்னோட ஒற்றர்களை விட்டு விசாரிக்கிறாரு. அப்போதான் பக்கத்து கிராமத்துல ஒரு புது சாமியார் வந்திருக்கிறதையும் அவர்கிட்ட நிறைய கூட்டம் கூடுறதையும் கண்டுபிடிக்கிறாரு. அந்த சாமியார் எப்போ அந்த ஊருக்கு வந்தாருன்னு விசாரிச்சப்ப கோவில்ல திருடு போன நாளோட அது பக்காவா மேட்ச் ஆகுது. தளபதிக்கு சந்தேகம் 100% உறுதியாகிடுச்சு. ஆனா இங்கேதான் தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு. சாதாரண திருடனா இருந்தா நேரா போய் கழுத்தை பிடிச்சு ஜெயில போட்டிருக்கலாம். ஆனா ஊரே குருட்டுத்தனமா நம்புற ஒரு சாமியார மக்கள் கோவப்பட்டு சண்டைக்கு வராம எப்படி கைது செய்யறது? சாமியார திருடன்னு சொல்லி நேரா போய் குடிசையில சோதனை போட்டா கண்டிப்பா கிராம மக்கள் நம்ப மாட்டாங்க, கலவரமே வந்துரும். அதனால அவரை நேரடியா எதிர்க்க முடியாதுங்கிறத தளபதி நல்லா புரிஞ்சுக்கிறாரு. பகுதி 4. புத்திசாலித்தனமான பொறி. இந்த சவாலை சமாளிக்க மனிதர்களோட உளவியலை, அதாவது சைக்காலஜியை மையமா வச்சு தளபதி ஒரு அருமையான மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாரு. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். தளபதி எப்படி ஒரு கச்சிதமான வலைய விரிக்கிறாருன்னு பாருங்க.
முதல் படியா தன் காவலாளிகள் சிலரை சாதாரண பக்தர்கள் மாதிரி மாறுவேஷம் போட்டு அந்த சாமியார் கூட்டத்துக்குள்ள அனுப்புறாரு. இரண்டாவது படியா அந்த சாமியாருக்கு பெரிய மந்திர சக்தி இருக்கிறதா ஒரு பொய்யான கதைய மக்கள் முன்னாடி பரப்ப சொல்றாரு. மூணாவது படியா மக்களோட அதே குருட்டு நம்பிக்கைய வச்சு திருடின நகைகளை வெளியே கொண்டு வர ஒரு பொறி வைக்கிறாரு. இது பிராக்டிக்கலா எப்படி வேலை செஞ்சதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். சும்மா காவலாளிகளை மட்டும் அனுப்பாம தளபதியே மாறுவேஷத்துல அந்த சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி கூட்டத்தோட கூட்டமா போறாரு. போயிட்டு சத்தமா இப்படி சொல்றாரு, அடடா, நான் இவர்கிட்ட ஏற்கனவே ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். என் வீட்ல காணாம போன உலக்கைய வரவழைக்க சொல்லி வேண்டுன இவர் மந்திரம் போட்டு என் உலக்கைய வரவழைத்து கொடுத்தாரு. இத கேட்ட உடனே அங்கிருந்த பக்தர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அடேங்கப்பா, நம்ம சாமியாருக்கு இவ்ளோ பெரிய சக்தியான்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி எதிர்பார்த்தபடியே கூட்டம் அந்த சாமியார மலையளவு நம்ப ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா அந்த நேரத்துல மாறு வேஷத்துல கூட்டத்துல இருந்த இன்னொரு காவலர் சத்தமா ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்னா நம்ம கிராமத்து கோயில்ல திருடு போன சாமியோட கிரீடத்தை மந்திரம் மூலியமா இப்பவே வரவழைக்க சொல்லுங்க அப்படின்னு கத்துறாரு. இத கேட்ட பக்தர்கள் எல்லாரும் ஆமாமா, நம்ம கண்ணு முன்னாடியே சாமியாரோட சக்தியை பார்க்க போறோம்னு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. தளபதியோட பொறி கச்சிதமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பகுதி 5 முகமூடி கிழிதல் மற்றும் பாடம். இப்போ நாம இந்த கதையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். கூட்டத்தோட எதிர்பார்ப்பு ஏறிக்கிட்டே போகுது. மாட்டிக்கிட்ட திருடன் இப்போ என்ன செய்ய போறான்? இப்ப திருடனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உள்ளுக்குள்ள சம பயம். ஐயோ, நாம இப்ப கிரீடத்தை வரவழைத்து கொடுக்கலனா இவங்க நமக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி அடிச்சு துரத்திடுவாங்களே, நம்ம ராஜ வாழ்க்கை முடிஞ்சிடுமே, என்ன பண்றது அப்படின்னு பயங்கரமா குழம்புறான். நக்கள் கிட்ட எப்படியாவது தன்னோட மானத்தை காப்பாத்திக்கணும்னு நினைச்சு திருடன் ஒரு படு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறான். கண்களை மூடி மந்திரம் சொல்ற மாதிரி சீன் போட்டுட்டு குடிசைக்குள்ள போன அந்த போலீஸ் சாமியார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் திருடி ஒளிச்சு வச்சிருந்த அதே கிரீடத்தோட வெளியே வர்றான். அந்த கிரீடத்தை வெளியே எடுத்தா நம்ம திருடனும் மாட்டிக்குவோன்னு அவனுக்கு அந்த பதற்றத்துல தோணல. ஆனா அதை பார்த்த பக்தர்களுக்கு ஒரே பரவசம். எல்லாரும் இந்த சாமியாரோட சக்தியை பாத்தீங்களா, திருடு போன கிரீடம் வந்துருச்சுன்னு சொல்லி அவரை புகழ்ந்து தள்ளுறாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீன் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த கிரீடத்தை வாங்கி பார்த்த காவலர் அது காணாம போன அதே கிரீடம் தானே செக் பண்ணி உறுதிப்படுத்திக்கிறாரு. உடனே சாமியார்கிட்ட வேகமா போய் அவர் முகத்துல இருந்த அந்த பெரிய தாடி அப்படியே புடிச்சு இழுக்கிறாரு. எந்த மந்திரமும் இல்ல, ஒன்னும் இல்ல, தாடி அப்படியே பிச்சுக்கிட்டு கையோட வந்துருச்சு. அப்படா அங்கிருந்த எல்லா மக்களுக்கும் உரைக்குது, இவ்வளவு நாள் தாங்கள் விழுந்து விழுந்து கும்பிட்டது ஒரு சாதாரண திருடனை, ஒரு போலீஸ் சாமியார. தன்னோட வேஷம் களைஞ்சதும் திருடன் தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா மத்த காவலர்கள் அவனை ஈஸியா மடக்கி பிடிச்சு கைது செய்றாங்க. தளபதியும் தன்னோட மாறுவேஷத்தை களைச்சிட்டு கம்பீரமா நிக்கிறாரு. இந்த இடத்துல நாம புரிஞ்சிக்க வேண்டிய இந்த கதையோட மிக முக்கியமான விஷயம் இதுதான்: குருட்டு நம்பிக்கை. எந்த ஒரு விசாரணையும் இல்லாம, ஒரு லாஜிக்கும் இல்லாம, ஆதாரமே இல்லாம மக்கள் அந்த திருடனை அப்படியே நம்பினதுதான் இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கும் ஏமாற்றத்துக்கும் காரணம். அப்போ தளபதி அந்த கிராமத்து மக்கள் கிட்ட ரொம்ப தெளிவான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறாரு. யார் என்னன்னு விசாரிக்காம வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து யார் வந்தாலும் சாமியாரா ஏத்துக்கிற உங்க அறியாமைய நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்பவுமே கேள்வி கேளுங்க, உண்மைய ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட மக்கள் எல்லாரும் தங்களுடைய முட்டாள்தனத்தை நினைச்சு வெக்கி தலைகுனிறாங்க. இந்த அறிவுரை அந்த காலத்து மக்களுக்கு மட்டும் இல்லங்க, இன்னைக்கு இருக்கிற நமக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்போ இந்த கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உண்மையா ஆராயாம இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையாவது அல்லது எதையாவது குருட்டுத்தனமாக பின்பற்றுகிறீர்களா? சமூக வலைத்தளங்களிலோ, செய்திகளிலோ அல்லது நிஜ வாழ்க்கையிலோ போதிய ஆதாரங்கள் இல்லாமல் வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து நாம ஏமாந்துட்டு இருக்கோமா? தளபதி சொன்ன மாதிரி எப்போதும் கேள்விகள் கேளுங்கள், உண்மையே ஆராயுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பில்